1912 ஆம் ஆண்டு மனிதன் உருவாக்கிய மிகப்பெரிய மூழ்காத கப்பல் என்று உலகம் நம்பிய ஒன்று RMS டைட்டானிக். ஏப்ரல் மாதத்தின் ஒரு குளிர்ந்த இரவு இங்கிலாந்திலிருந்து நியூயார்க் நோக்கி டைட்டானிக் தனது முதல் பயணத்தை தொடங்கியது. 2000த்திற்கும் மேற்பட்ட உயிர்கள், கனவுகள், நம்பிக்கைகள் அனைத்தையும் ஏற்றிக்கொண்டு மேல் தளங்களில் பெரும் விளக்குகளின் கீழ் பணக்காரர்கள் விருந்துண்டனர். கீழ்த்தளங்களில் குடும்பங்கள் சிரித்துக்கொண்டு ஒரு நல்ல நாளை கனவு கண்டன. கடல் அமைதியாக இருந்தது. வானில் நட்சத்திரங்கள் மின்னின. ஆனால் அந்த இரவில் ஒரு எச்சரிக்கை தாமதமாக வந்தது. இருளிலிருந்து ஒரு பனிக்குண்டு தோன்றியது. கப்பல் திசை மாற முயன்றது. ஆனால் அது சாத்தியமாகவில்லை. டைட்டானிக்கின் உடலில் ஒரு ஆழமான காயம். முதலில் யாரும் பயப்படவில்லை. ஏனெனில் இந்த கப்பல் மூழ்காது என்று அவர்கள் நம்பினர். மெதுவாக கீழ்த்தளங்களில் தண்ணீர் புகுந்தது. இசை நின்றது. பயம் பரவியது. மீட்பு படகுகள் இறக்கப்பட்டன. ஆனால் அனைவருக்கும் போதவில்லை. சிலர் உயிரை காப்பாற்றினர். சிலர் தைரியத்தை தேர்ந்தெடுத்தனர். கப்பல் சாய்ந்த போதும் இசை கலைஞர்கள் இசைத்தனர். அறிமுகம் இல்லாதவர்கள் கைகளை பிடித்தனர். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு மௌனமாக விடை கூறினர். அதிகாலை 2:20 டைட்டானிக் உடைந்து குளிர்ந்த அட்லாண்டிக் கடலில் மறைந்தது. 1500க்கும் மேற்பட்ட உயிர்கள் அந்த இரவில் இழந்தன. டைட்டானிக் கதை ஒரு கப்பலின் முடிவு அல்ல. அது மனித அகம்பாவம், தைரியம், அன்பு மற்றும் தியாகம். இன்றும் கடலின் ஆழத்தில் டைட்டானிக் உறங்குகிறது. இயற்கை மனிதனை விட எப்போதும் வலிமையானது.